வணக்கம். இன்னைக்கு நாம மேற்கு வங்காளத்துல MBBS சேர்றது பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு நீட் தேர்வு மட்டும் இல்லாம அங்க உள்ள தகுதிகள், நல்ல காலேஜ் எது, செலவு எப்படி ஆகும்னு எல்லாத்தையும் அலசுவோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஆமா, நீட்ல நல்ல ஸ்கோர் வாங்குறது முக்கியம்தான். ஆனா அதோட மேற்கு வங்காளத்தோட அந்தந்த ரூல்ஸ், குறிப்பா அந்த டொமிசைல், கவுன்சிலிங் முறையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சூப்பர். அப்போ முதல்ல தகுதிகள் பத்தி பேசுவோம். யார் அப்ளை பண்ணலாம், வயசு, படிப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா. முதல்ல வயசு. நீங்க டிசம்பர் 31, 2025 அன்னைக்கு 17 வயசு முடிச்சிருக்கணும். மினிமம் 17. சரி. அப்புறம் படிப்பு +2ல, அதாவது 10+2ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது பயோடெக்னாலஜி, அப்புறம் இங்கிலீஷ், இதெல்லாம் கம்பல்சரியா படிச்சிருக்கணும். ஓகே. மார்க் எவ்வளவு வேணும்? மார்க் கேட்டகரிய பொறுத்து மாறும். ஜெனரல் கேட்டகரினா PCBல, அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சேர்த்து மினிமம் 50% வேணும். அதுவே நீங்க SC, ST, OBCனா 40%. PWD, அதாவது மாற்றுத்திறனாளிகள்னா 45% போதும். இதோட முக்கியமா நீட் UG தேர்வுல பாஸ் பண்ணிருக்கணும், குவாலிஃபை ஆயிருக்கணும். ஓகே. இப்போ இந்த இருப்பிடத் தகுதி, டொமிசைல்னு சொன்னீங்களே, அது ரொம்ப முக்கியமா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். மேற்கு வங்கத்துல இருக்க 85% ஸ்டேட் கோட்டா சீட்ஸ்க்கு நீங்க அங்கே வசிக்கிறவன் ப்ரூஃப் பண்ணணும். எப்படி ப்ரூஃப் பண்றது? அதுக்கு அவங்க ஒரு 3 வழி சொல்றாங்க. ப்ரொஃபார்மா A1, A2, B அப்படின்னு. சிம்பிளா சொன்னா, ஒன்னு நீங்க அங்க குறைஞ்சது 10 வருஷமா இருக்கணும். ஓ, 10 வருஷமா? ஆமா, தொடர்ந்து. இல்லனா உங்க பெத்தோர் அங்க பெர்மனன்ட் ரெசிடென்ட்டா இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு. இது இல்லனா நீங்க அந்த 85% கோட்டாவுக்கு எலிஜிபிள் இல்ல. அப்போ மேற்கு வங்கம் இல்லாதவங்க அப்ளை பண்ணவே முடியாதா? பண்ணலாம். ஆனா அவங்களுக்கு ஸ்டேட் கோட்டா கிடையாது. அவங்க பிரைவேட் காலேஜ்ல இருக்க மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். ஓ, மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஆமா, இதுக்கு கட்டணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதனால சொல்லப்போனா மேற்கு வங்கம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு ஓபன் ஸ்டேட் மாதிரி, யார் வேணா அப்ளை பண்ணலாம். அப்புறம் NRI கோட்டாவும் இருக்கு. சரி, புரியுது. இப்போ காலேஜஸ் பத்தி சொல்லுங்க. டாப் கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜ் எதெல்லாம், தோராயமா எவ்வளவு சீட்ஸ் இருக்கும்? கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கல்கத்தா மெடிக்கல் காலேஜ், MC கல்கத்தா ரொம்ப ஃபேமஸ், பழமையானது. அப்புறம் IPGMER கல்கத்தா, கல்கத்தா நேஷனல் மெடிக்கல் காலேஜ், RG கர் மெடிக்கல் காலேஜ், இப்படி நிறைய நல்ல பேர் போன காலேஜ் இருக்கு. பிரைவேட்ல KPC மெடிக்கல் காலேஜ் நல்லா இருக்கு. IQ சிட்டி துர்காப்பூர், ஐகேர் ஹல்டியா, ஜெகநாத் குப்தா இன்ஸ்டிடியூட், இப்ப புதுசா கூட சில காலேஜ் வந்திருக்கு. மொத்தமா பார்த்தா கவர்மெண்ட், பிரைவேட் எல்லாம் சேர்த்து ஒரு 4000க்கு மேல சீட்ஸ் இருக்கும். ஓ, 4000க்கு மேலையா? பரவாயில்லையே. அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி? நீட் மார்க் மட்டும் வச்சுதானா? ஆமாமா, அட்மிஷன் முழுக்க நீட் UG ஸ்கோர் பேஸ் பண்ணி தான். மாநில கவுன்சிலிங்க மேற்கு வங்க சுகாதாரத்துறை இருக்காங்களே, DHFW, அவங்க தான் ஆன்லைன்ல நடத்துறாங்க. ஆன்லைன்லயா? ஆமா, அவங்க வெப்சைட் wbmcc.nic.in. அதுல போயிட்டு நீங்க முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டணும். ஜெனரல் OBCனா 2000 rupees, SC STனா 1500 ரூபாய். சரி. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங், உங்களுக்கு பிடிச்ச காலேஜ வரிசைப்படுத்தணும். அப்புறம் அதை லாக் பண்ணணும். உங்க மார்க், ரிசர்வேஷன் படி உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகும். அந்த காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். இந்த கவுன்சிலிங் பொதுவா ஜூன் இல்ல ஜூலை 2025ல ஆரம்பிக்கலாம்னு எதிர்பார்க்கறாங்க. நான் சொன்ன மாதிரி 85% ஸ்டேட் கோட்டா, மீதி 15% ஆல் இண்டியா கோட்டா, அது MCC மூலமா நடக்கும். பிரைவேட் காலேஜ் சீட்ஸும் இதே கவுன்சிலிங்ல தான் வருமா? ஆமா, பிரைவேட் காலேஜ்ல உள்ள ஸ்டேட் கோட்டா சீட்ஸும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸும் சரி, ரெண்டுமே இந்த மாநில அரசு நடத்துற கவுன்சிலிங் வழியா தான் ஃபில் பண்ணுவாங்க. ஓகே, தெளிவா இருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி, செலவு. ஃபீஸ் எப்படி இருக்கும்? கவர்மெண்ட்டுக்கும் பிரைவேட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் வரும்? அப்புறம் கட் ஆஃப்ஸ் பத்தியும் சொல்லுங்க. செலவுல நிறைய வித்தியாசம் இருக்கு, ரொம்ப பெரிய வித்தியாசம். கவர்மெண்ட் காலேஜ்ல ஃபீஸ் ரொம்ப கம்மி. சில காலேஜ்ல வருஷத்துக்கு 10,000 ரூபாய்க்கு உள்ள கூட இருக்கலாம். சிலதுல 30,000 வரை போகலாம். ஓ, அப்படியா? ஆனா பிரைவேட்ல ஸ்டேட் கோட்டாவுக்கே வருஷத்துக்கு சுமாரா ஒரு 4 லட்சம் வரை ஆகலாம். அதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டானா அடேங்கப்பா, வருஷத்துக்கு 16 லட்சத்துல இருந்து 20 லட்சம், அதுக்கு மேலேயும் கூட போகும். 20 லட்சமா? ரொம்ப ஜாஸ்தியாச்சே. ஆமா, இது ஒரு பெரிய ஃபேக்டர். அப்புறம் ஒரு பாண்ட் இருக்கு.
படிப்ப பாதியில விட்டா 1 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டணும். ஓ சரி, கட் ஆஃப் எப்படி இருக்கும்? கட் ஆஃப் ஒவ்வொரு வருஷமும் மாறும். நீங்க எந்த காலேஜ் கேக்குறீங்க, உங்க கேட்டகரி என்ன, எந்த கோட்டாவில ட்ரை பண்றீங்கன்றத பொறுத்து ரொம்ப மாறும். கவர்மெண்ட் காலேஜுக்கு கண்டிப்பா நல்ல ஹையான நீட் ஸ்கோர் வேணும். பிரைவேட்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், ஆனா ஃபீஸ் ஜாஸ்தி. சரி, எம்பிபிஎஸ் தவிர பிடிஎஸ் ஆயுஷ் கோர்சஸ்லாம் அங்கே எப்படி? பிடிஎஸ் பல் மருத்துவம், அப்புறம் பிஏஎம்எஸ் ஆயுர்வேதா, பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி, பூம்ஸ் யுனானி, இந்த மாதிரி ஆயுஷ் படிப்புகளுக்கும் நீட் இல்லனா ஆயுஷ் மார்க் வச்சு இதே ஸ்டேட் கவுன்சிலிங் மூலமா தான் அட்மிஷன் நடக்குது. ஓகே, கடைசியா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அங்க காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும்? ஹாஸ்டல், ஃபுட் வசதி எல்லாம் படிச்சு முடிச்சா என்ன வாய்ப்புகள்? நல்ல காலேஜஸ்ல லேப் வசதி, ட்ரெயினிங்க்கு ஹாஸ்பிட்டல்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனி ஹாஸ்டல், ஸ்போர்ட்ஸ் வசதின்னு எல்லாமே இருக்கும். ஹாஸ்டல்ல மெஸ் இருக்கும், ஆனா ஃபுட் குவாலிட்டி காலேஜ்க்கு காலேஜும் மாறும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க. படிச்சு முடிச்சதும் கவர்மெண்ட் இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேலைக்கு சேரலாம், இல்ல பிஜி பண்ணலாம். ஸ்டார்டிங்ல சேலரி சுமாரா வருஷத்துக்கு ஒரு 6 லட்சத்திலிருந்து 12 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். அப்போ சுருக்கமா சொன்னா, மேற்கு வங்கத்துல எம்பிபிஎஸ் போகணும்னா நல்ல நீட் ஸ்கோர் வேணும், ஸ்டேட் கோட்டாவுக்கு கரெக்டான டொமிசைல் சர்டிஃபிகேட் வேணும், அப்புறம் ஃபினான்ஷியலா பிளான் பண்ணிக்கணும். குறிப்பா பிரைவேட் போறதா இருந்தா இதுதானே முக்கியம். கரெக்டா சொன்னீங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸையும், நீட் அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, டொமிசைல், கேஸ்ட் சர்டிஃபிகேட், போட்டோ, ஐடி ப்ரூஃப்னு எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கிட்டா கவுன்சிலிங் அப்போ டென்ஷன் இல்லாம இருக்கலாம். இந்த விவரங்கள் மேற்கு வங்க அட்மிஷன் பத்தி யோசிக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்துருக்குன்னு நாங்க நம்புறோம். சரி, இப்போ ஒரு கேள்வி. இவ்வளவு போட்டி இருக்கு, இடங்களும் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த சூழல்ல வெறும் மார்க்க மட்டும் நம்பாம இந்த அட்மிஷன் ரேஸ்ல உங்களை தனிச்சு காட்டிக்க நீங்க என்ன வித்தியாசமா பண்ணலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.